அனைவருக்கும் வணக்கம். சமீப காலங்களாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களோட பயன்பாடு மிகவும் அதிக அளவில் காணப்படுது. அது பல்கலைக்கழகங்கள்னாலும் சரி, கல்லூரிகள்னாலும் சரி, பள்ளிகளினாலும் சரி, அது சிறிய அளவிலான போதைப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் சொல்லப்படுற போதைப் பொருட்களும் பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா போதைப் பொருட்களுக்கு எதிராக சர்வாதிகாரியாக செயல்படும் அப்படின்னு சொன்னாரு தமிழகத்தோட முதல்வரும் திமுகவோட தலைவரும். ஆனா என்ன நடக்குதுன்றே தெரியல. திமுகவோட நிர்வாகி கூட இப்போ சமீபத்துல ஒரு போதைப் பொருளோட வழக்குல சிக்கிறாரு. இவங்க போதைப் பொருட்களை ஒழிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா போதைப் பொருட்களை ஒழிக்கிறாங்களா இல்லாட்டா வளர்ச்சிக்கு இவங்க தீவிரமா முன்னெடுத்து போறாங்களான்னு தெரியல. இது போக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கிற வெற்றி மாறன், அவரோட அக்கூர் அமீர் போன்ற இயக்குநர்களோட திரைப்பட துறையை சார்ந்தவர்களோட நெருங்கிய நண்பரா இருக்கிறாரு இந்த ஜாபர். இவங்களுக்கெல்லாம் இதுல எதுவும் தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இதுவரைக்கும் தமிழகத்துல எந்த ஒரு பிரச்சனைனா கூட இவங்க கொடுக்கிற குரல் ஏன் இந்த பிரச்சனையில கொடுக்கல? சில மாணவர்கள் அமைப்புகள்லாம் இருக்குது. அவங்க போதைப் பொருட்களை ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு தமிழகத்தோட தலைநகராக சென்னையிலலாம் இவங்க மாநாடு நடத்துறாங்க. இதுல ஒரு கேலி கூத்தான செயல் என்னன்னா, அவங்க எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல, எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அது போக அந்த மாநாட்டுக்கே இன்னொரு கேலிக்குரிய விஷயம் என்னன்னா, மதுரையில நடந்த விஷயம் இது. என்ன பண்ணா, அந்த போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டுக்கு போதையை போட்டுட்டு போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்க போதைப் பொருட்களை ஒழிக்கிறோம் அப்படின்னு நீங்க விளம்பரம் பண்ணாம உண்மையா போதைப் பொருட்களை ஒழிக்கிறோம் அதுக்கான முயற்சிகள் எடுங்க. குறிப்பா தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் மிகவும் ஆற்றலும் திறமையும் வாய்ந்தவர்களாக இயற்கையாவே இருக்கிறாங்க. ஆனா அந்த செயலை இந்த போதைப் பொருட்கள் தடுக்குது. பாரத தேசத்தை வல்லரசா ஆக்கணும், உலகின் குருவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல நம்மளோட முன்னோர்களாகிய அப்துல் கலாம், விவேகானந்தர், நேதாஜி அப்படின்னு நிறைய பேர் கனவு கண்டு நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கனவை நிறைவேற்றணும், அதற்கான முயற்சிகள் பல போயிட்டு இருக்குது. ஆனா இப்படியே இதே போதைப் பொருட்கள் சூழல் ஏற்பட்டுச்சுன்னா மிகவும் பாதாளத்திற்கு சென்று விடும் தமிழகத்தோட நிலைமை மற்றும் இளைஞர்களோட இது. ஆகையால ஆளுகின்ற திமுக அரசு கண்டிப்பாக இதுல சரியான முயற்சிகள் மேற்கொண்டு போதைப் பொருட்கள் ஒழிப்பதில் மிக முக்கிய பங்காற்றணும்.